பிரஃபுல்ல குமார் முகர்ஜி versus the state of Bank of Commerce 1947 49 BOMLR 568. இந்த கேஸ்ல டிசைட் பண்றாங்க அப்படின்னா 1940s டைம்ல பாத்தீங்கன்னா சுதந்திரம் வாங்குறது நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல கிடையாது. ஃபெடரல் லிஸ்ட், ப்ராவின்சியல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருந்தது. ஸோ இந்த ஃபெடரல் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனியன் லிஸ்ட் மாதிரி தான், இந்த ப்ராவின்சியல் லிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட் மாதிரி. ஸோ இந்த ஃபெடரல் லிஸ்ட்ல ப்ராமிசரி நோட்டு பத்தி என்ன வேணும்னாலும் ஃபெடரல் கவர்மெண்ட் தான் சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறதும், மணி லெண்டர்ஸ் அண்ட் மணி லெண்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்த ப்ராவின்சியல் கவர்மெண்ட் தான் சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் டிசைட் பண்ணியிருக்காங்க அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல. ஸோ அந்த பேசிஸ்ல பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா பெங்கால் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1946 அப்படின்னு ஒரு சட்டத்தை இந்த தன்னுடைய ஸ்டேட் லிஸ்ட் மூலியமா, அதாவது ப்ராவின்சியல் லிஸ்ட் மூலியமா தான் கிரியேட் பண்றாங்க. ஆனா இது பணம் சம்பந்தப்பட்ட சட்டம் அப்படிங்கறதுனால ப்ராமிசரி நோட்லயும் பணம் சம்பந்தப்பட்டது, கடன் பத்திரம் அப்படிங்கறதுனால பணம் சம்பந்தப்பட்டதுதான் டிரான்சாக்ஷன் நடக்கும். அப்படிங்கும் போது வேற வழியே இல்லாம தன்னுடைய லிஸ்ட்ல இல்லாத ப்ராமிசரி நோட் பத்தி ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் லிஸ்ட், அதாவது இந்த ஃபெடரல் லிஸ்ட்டுக்கு உள்ள போய் சட்டத்தை லைட்டா இன்வைட் பண்ற மாதிரி சட்டத்தை அதுக்கும் அப்ளை பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்த அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிளியரா தெளிவா எழுதணும், சட்டத்தை இயற்றணும். அப்படிங்கும் போது வேற லிஸ்ட்ல லைட்டா போறதுனால தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க.